Hi peeps, Vanakkam, welcome back to my YouTube channel Kitchen Celebration. If you're watching Kitchen Celebration for the first time, then hi, I'm Sharon. I post new recipes every week. It's usually South Indian, but I also cover recipes from other cuisines. So please feel free to hit the subscribe button and continue watching the video. இன்னைக்கு ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு மத்தி மீன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான ப்ரீ ப்ரெப்ஸ் எல்லாம் பண்ணிடலாம். அதுக்கு இஞ்சி ஒரு 2 இன்ச் எடுத்துகிட்டு அதை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பூண்டு எடுத்துக்கோங்க. அதுவும் ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு எடுத்துகிட்டு அதையும் இதே மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 8லேருந்து 10. உங்கள் வெங்காயத்தோட சைஸை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு சுற்று 2 சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், ஜஸ்ட் 1-2 அரைஞ்சால் போதும். அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு அரைக்க போகிறேன். நான் அன்றைக்கி இன்னொரு கேரளா ரெசிப்பியும் பண்ணியிருந்தேன், புளிஷேரின்னு சொல்லிட்டு. அதோட ரெசிப்பியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அதோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு, அப்புறம் ஒரு பச்சை மிளகா அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கடாய்க்கு போயிடலாம். கடாயில் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன், ஏன்னா இது கேரளா ரெசிப்பியில். ஸோ தேங்காய் எண்ணெய் சூடானதும் அதில் இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு 2யும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதும் அதில் பச்சை மிளகா ஜஸ்ட்டு லைட்டாக ஸ்லிட்டு மட்டும் போட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 6-7 கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் அதில் இந்த நம்ம அரைச்சி வச்சோம்ல ஒரு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த 2 மசாலா தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா பேஸ்ட் ஆகி அந்த மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா குக் ஆகிற கேப்பில் நான் குடம் புளி எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் குடம் புளி உங்கள்கிட்ட இருந்தால் குடம் புளி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற புளி கூட எடுத்துக்கலாம். புளி எடுத்து அதை ஊற போட்டுக்கோங்க கொஞ்சம் சுடு தண்ணியில். ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஓரமாக வச்சுடுங்க. இப்போது தேவை கிடையாது, அப்புறம் தான் தேவை. பட் நம்ம இப்போவே எடுத்து வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ்டு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு குக் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை மூடி வச்சு குக் பண்ண போகிறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ளே இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு குக் ஆகிடும். நல்லா மசிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ அந்த புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சோம்ல, அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த புளி தண்ணி கொதித்து நல்லா குக் ஆகணும். ஸோ இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நான் சால்ட்டு சுத்தமாக மறந்தே போயிட்டேன். எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி சால்ட்டை மறக்குவீங்கன்னு. ஸோ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமேல்ட்டு நீங்கள் மீன் ஆட் பண்ணுங்கள். நான் ஒரு 6 துண்டு மீன் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆல்மோஸ்ட் ஒரு 1/4 கிலோ வரும். ஸோ மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஸ்பூனை யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு கையில் இப்படி ஸ்டர் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் குக் ஆகிடும். ஏன்னா மத்தி மீன் கொஞ்சம் ஃப்ளெஷ் அதில் கம்மியாக தானே இருக்கும். அதனால் கொஞ்சம் டக்குன்னு குக் ஆகிடும் 10-15 மினிட்ஸில். ஸோ
ஸோ மீன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது கறி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கான தாளிப்பு கொடுத்துடலாம். மீன் குழம்பு ரெடியானதும் அதுக்கு வந்து தாளிப்பு பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிற அந்த புளிச்சேரி ரெசிபிக்கும் சேர்த்து தாளிப்பு பண்ணுறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. தேங்காய் எண்ணெய் சூடானதும் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு 10 இலை போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு கடுகும் கருவேப்பிலையும் போதும். ஸோ நான் இதில் இருக்கிற ஒரு பாதி எண்ணத்தை வந்து நான் வந்து மீன் குழம்புல ஊற்றிக்க போகிறேன். புளிச்சேரிக்கு வந்துட்டு காஞ்ச மிளகாவும் போடணும். ஸோ காஞ்ச மிளகாவும் அதில் அந்த எண்ணெய் சூடாக தான் இருக்கும். ஸோ அதிலே அப்படியே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் அதை வந்து எடுத்து புளிச்சேரியில் ஊற்றிட்டேன். ஸோ அவ்வளோதான், சூப்பராக அன்றைக்கி வந்து ஒரு பொரியல் ஒரு குழம்புன்னு ரைஸ் வச்சதும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதான் அன்றைக்கி என்னோடய லன்ச் பிளேட்டாக இருந்துச்சு. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இதை பார்த்துருப்பீங்க. ஸோ என்னை கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட்ஸ் நிறையாவே கிடைக்கும். ஸோ இப்படி தாங்க மீன் குழம்பு, அதுக்கப்புறம் புளிச்சேரி, அதுக்கப்புறம் சோறு. செம்ம சாப்பாடு அன்றைக்கி சாப்பிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபீட்பேக்ஸ் அனுப்புங்க. இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணிவிடுங்க. என்னோடய நேம் வந்து கிச்சன் செலிப்ரேஷன் வித் _. எனக்கு ஃபேஸ்புக்லேயும் ஒரு பேஜ் இருக்குது, கண்டிப்பாக போய் லைக் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாரன்.